Hi, hello viewers. Now Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலில். ஸோ ஃபோரம் மாலில் எப்படி வெஹிக்கிளை பார்க் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிளாஸஸ் நம்மளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே லைனாக கார் பார்க் ஆகிருக்கு. ஸோ சேம் வே இந்த சைடும் பார்க் ஆகிருக்கு. ஸோ அவர் பார்க் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்பேஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பில்லர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு கார் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட் ஸ்பேஸில் சார் எப்படி பார்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வாங்க உள்ளே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார் நான் சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு வெஹிக்கிளை எவ்வளோ அழகாக இந்த டைட் ஸ்பேஸில் பார்க் பண்ணுறா நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்னென்னா மிரர் யூஸ் பண்ணணும், ரைட் அண்ட் லெஃப்ட் வியூ கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களோட வெஹிக்கிள் வந்து பாருங்கள், இந்த பில்லர்லேயே கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்க்காம இருந்தாருன்னா பில்லில் டச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி 2 மிரரில் கால்குலேட் பண்ணிட்டாரு. ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக 2 சைடு மிரரில் பார்க்குறாரு. லெஃப்ட் சைடில் பில்லரும் ரைட் சைடில் காரும் பார்க் ஆகிருக்கு. ஸோ 2 சைடும் அழகாக பார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே மிரரில் க்ளீனாக பார்த்துட்டு எந்த பக்கம் கேப்பிங் இருக்கோ அந்த சைடில் தான் நீங்கள் வரணும். ஆக்சுவலாக கேமராவை யூஸ் பண்ணாதீங்க. கேமரா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த லெவல் ஸ்பேஸ் இருக்குன்னு கரெக்டாக காட்டாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு மிரரில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்பேஸு எவ்வளோ வெஹிக்கிள், நம்ம வெஹிக்கிள் ப்ளஸ் பக்கத்தில் வெஹிக்கிள் பார்க் பண்ணிக்க வெஹிக்கிள், உங்களோட பில்லர் எல்லாமே க்ளீனாக வந்து உங்களுக்கு அளவை கரெக்டாக இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வெஹிக்கிள் உள்ளே வர்றது க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நீங்கள் வருவீங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக பார்க் பண்ணிட்டாரு. ஸோ நான் திருப்பியும் இதே வீடியோவை திருப்பி நான் இன்னொரு வாட்டி பண்ண வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், க்ளீனாக கார் உள்ளே பார்க் ஆகிடுச்சு. சரி, இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெளியே வரும்போதும் ஒரே நிமிஷம், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெளியே வரும்போதும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வெஹிக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த பானட்டும் உங்களோட பானட்டும் நல்லா வெளியே வந்துட்டு உங்களோட சைடு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிளில் கண்டிப்பாக வியூ ஆன பிறகு தான் நீங்கள் கட் பண்ணணும். வாங்க சார் வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு சார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே வராரு. ஓகே, இப்போ வெளியே வந்துட்டு எந்த இடத்துல டேர்ன் பண்ணுறாரு பாருங்கள், மிரர் பார்த்துட்டாரு. இப்போது ஸ்லோவாக அங்கே பாருங்கள் அழகாக கட் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து ரைட் சைட் பார்க் பண்ணியிருக்க வெஹிக்கிளில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் அழகாக வெளியே திரும்பும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள் பக்கத்தில் வெஹிக்கிள் பார்க் ஆகிருக்கிறதால நீங்கள் ஸ்க்ராச்சஸ் வந்து எங்கே போடுவீங்கன்னா உங்களுடைய ரைட் சைட் பாடி தான் டச் பண்ணும். ஏன்னா லெஃப்ட் சைட் பார்க்கிங் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ திருப்பியும் நம்மளுடைய ட்ரெயினிங் வந்து இன்னொரு வாட்டி இதே ரிவர்ஸில் பண்ண போகிறாரு. அதே சேம் பொசிஷன் தான். சார் வரலாம் சார் வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சேம் இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து க்ளீனாக வருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் அழகாக உள்ள ரைட் டேர்ன் பண்ணுறாரு. ஸோ ரைட் டேர்ன் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து அழகாக உள்ளே இன்சர்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்சர்ட் ஆகும்போது கரெக்டாக அந்த பில்லர் கிட்ட வருது. ஸோ பில்லர் கிட்ட வந்துட்டு அகெயின் ஃபஸ்ட் கியரை போட்டு ஃபுல் லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறாரு. ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு அகெயின் முன்னாடி இருக்க வெஹிக்கிளையும் கரெக்டாக கேல்குலேட்டிவாக ஜட்ஜ் பண்ணி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஃபுல் ரைட் எடுத்து உள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணுறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மிரர் கால்குலேட்டிவ் அவருடைய வெஹிக்கிளோட ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வியூவோட பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் அண்ட் ப்ரொஜெக்ஷன் இதை வச்சு அழகாக உள்ள கார் உள்ள இன்சர்ட் ஆகி வருது பாருங்கள். அழகாக 2 சைடும் ஈவனான பேலன்சிங், எந்த சைடுமே பார்த்தீங்கன்னா அன்ஈவன் பேலன்சிங் கிடையாது. கரெக்டான ஈவனான பேலன்சிங்கில் உங்களுக்கு வெஹிக்கிள் உள்ளே பார்க் ஆகுது. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி டைட் ஸ்பேசிங்கில் பார்க் பண்ணும்போது நீங்கள் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள், உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ப்ளஸ் உங்களோட வெஹிக்கிளோட வித் அண்ட் லென்த், ப்ரீ அனலைசேஷன், போஸ்ட் அனலைசேஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி டைட் ஸ்பேசிங்கில் போயிடணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அகைன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.